ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் அடைக்கழகு இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போல. இப்போ கோமதி வந்து எல்லாருக்கும் விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து எல்லாருக்கும் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எல்லாம் போட்டுட்ருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்ற ஒரே பாராட்டு மழையாக பொழிகிறாங்க. அப்போ தங்கராஜுக்கு ஒரு கால் வருது. அப்போ ரேவதியை கிளம்ப சொல்கிறாரு. வேலை இருக்குது வா கிளம்பலான்ற மாதிரி சொல்ல, அப்போது மீனா சொல்கிறாங்க அண்ணியை விட்டுட்டு போங்க, நீங்கள் ஈவினிங் வந்து கூப்பிட்டு போங்கன்ற மாதிரி சொல்ல சரின்ற மாதிரி அவரும் விட்டுட்டு போயிடுறாரு. இவங்களும் ரொம்ப சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பாக்யராஜ் என்ன பண்ணுறாரு, இந்தா ரேவதி சிற்பி நீ வரலையா தீ பார்க்குக்கு, உனக்காக நான் பீச்சிலேருந்து சிற்பி எடுத்துகிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்ல, அவங்களும் அதை சந்தோஷமாக வாங்க. அதை கோமதி பார்த்துட்டு எல்லா அண்ணன் தம்பிங்களும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட்டு கட் ஆகிடுது போல். எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் தங்கராஜ் வந்து ரேவதியை கூப்பிட்டு போக வரும்போது ஒரு சிரிப்பு சத்தம் கேட்கும். அப்போ வந்து என்ன இப்படி ஒரே இப்படி சிரிப்பு சத்தமாக கேட்குது, ஏன் சுரேஷ் இதெல்லாம் கேட்க மாட்டியா, அக்கம் பக்கம் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்ற மாதிரி கேட்க பாக்யராஜ் சொல்லுவார் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதில் கோவப்பட்டு உள்ளே போய் நிற்கிறாரு. கரண்ட்டும் வந்துடுது. அப்போ வந்து கோமதி என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கோச்சிட்டு நடந்து வந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது மதியம் என்ன சொல்லுவாங்க, மென்னுக்கு தான் எல்லாம் தெரியணுன்ற மாதிரி இவங்களே நினச்சிக்கிறாங்க. அப்படின்னும் போது தங்கராஜு கோவம் வந்து ஆமாம் ஆம்பளைங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும், பொம்பளைங்களுக்கு என்ன தெரியுன்ற மாதிரி 2-3 விஷயம் கேட்க எல்லாருமே தெரியாதுன்ற மாதிரி சொன்னோன்னே இதுதான் சொல்கிறது இப்போ ஆம்பளைங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதில் வந்து ரொம்ப இதுவாகிடுறாங்க. கோமதி வந்து என்னென்ன இவர் இப்படிலாம் கேள்வி கேட்டுட்ருக்காருன்ற மாதிரி சொல்ல, அவர் அப்படிதாமான்ற மாதிரி இவங்களும் பதில் சொல்ல அப்படி இன்னைக்கான எபிசோட முடிக்கிறாங்க. பார்க்கலாம் திங்கக்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.